First Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome to Pa. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய இசை கலைஞர்களை சந்திக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு வெரி யங் பட் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். இவர் ஒரு அற்புதமான பியானிஸ்ட் திரு தஜ்மீல் ஷரீஃப் அவர்கள். Thank you for this lovely beginning, Tajmeel. And உங்களுடைய beginning in the field of music எப்படி இருந்தது? And first of all, music மேல ஒரு ஆர்வம் வர காரணம் என்ன? பேசிக்கா பாத்தீங்கன்னா என்னோட ஃபாதர் வந்து மிஸ்டர் கண்மணி ராஜா. ஹீஸ் a devotional composer. கேள்விப்பட்டிருப்பீங்க. So he done more than 750 albums and devotional cassettes and albums in all religions. So சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட 6 வயசுல இருந்து என்னோட மியூசிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எங்க அப்பா வந்து he was playing tabla. சரி. சோ அப்போ வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கறச்ச வந்து எங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டே நான் வந்து அவர் வாசிக்கிறத பார்த்துட்டே இருப்பேன். அவர் ஹார்மோனியம் தபலா, எங்க தாத்தா வந்து அவர் பாத்தீங்கன்னா டிராமால எல்லாம் வந்து ஹீஸ் ஹார்மோனியம் பிளேயர். சோ ரெண்டு பேருமே வந்து வாசிப்பாங்க. நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். சின்ன வயசுலயே அதை பார்க்கும்போது நான் போயிட்டு அந்த தபலா தட்டுறது. ஸோ அப்போவே எனக்கு அந்த மியூசிக் சவுண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி பிளேயிங் கீபோர்ட். அப்போ வந்து எங்க அப்பா வந்து சின்ன கேஷியோ கீபோர்ட் வாங்கி கொடுத்தாங்க. இட்ஸ் 4 ஆக்டேவ் கீபோர்ட். ஸோ அதுல இருந்து என்னோட அப்பவே பாத்தீங்கன்னா நான் கத்துக்கலாம் இல்லை. சின்ன வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கேட்டு கேட்டு சவுண்டை நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணி கேட்டு கேட்டு அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறமா வந்து எங்க அப்பா வந்து ஒரு டீச்சர் கிட்ட சேர்த்து விட்டாங்க. ஷீ இஸ் an ஆங்கிலோ இந்தியன். அவங்க வந்து இளையராஜா சாரோட வந்து இஸ் ஒன் ஆஃப் த வயலின் பிளேயர் வித் ஹிம். ஸோ அவங்க கிட்ட தான் என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர். ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் மை லவ்லி டீச்சர். ஸோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நான் வாசிக்கவே மாட்டேன். அவங்க பேரு ஷீ இஸ் அனிதா, மிஸ்ஸஸ் அனிதா. ஸோ அவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா 1.5 years பியானோ படிச்சேன். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுட்டி, வாசிக்கவே மாட்டேன். ஸோ வரும்போதெல்லாம் என்ன ஒவ்வொரு நாளும் திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் வந்து ஆஃப்டர் த 1.5 years ஐ வென்ட் பேக் டு அனதர் மாஸ்டர். ஹீஸ் த லெஜெண்டரி டீச்சர் இன் இந்தியா, மிஸ்டர் அப்துல் சத்தார் மாஸ்டர். அவர்கிட்ட தான் வந்து நான் போய் சேர்ந்தேன். அவர் யாருன்னா இளையராஜா சாரும் அப்துல் சத்தார் மாஸ்டர் எங்களோட மாஸ்டர் வந்து ஒன்னா படிச்சவங்க. அந்த டைம்ல எங்க மாஸ்டர் தான் வந்து இளையராஜா சார் வந்து சைக்கிள்ல கூட்டு போவாரு. சோ அவ்வளோ க்ளோஸா ரெண்டு பேரும். சோ ராஜா சார் கம்போசிஷன்ல வந்துட்டாரு. எங்க மாஸ்டர் ஹி கேம் டு டீச்சிங். சோ அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். ஆஃப்டர் அந்த 1.5 years கழிச்சு நான் அப்போ வந்து எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. 8, 9 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து போனதுக்கப்புறம் எங்க மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க அப்பா வந்து ஹீஸ் இன் எக்மோர். அங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்னோட ஃபர்ஸ்ட் கரியர். நான் சீரியஸா வாசிச்ச நாள் அன்னைக்குதான்.
போயிட்டு உட்காந்துருந்தேன். எங்க மாஸ்டர் வந்து ப்ளே சம்திங்னு சொன்னாரு. போயிட்டு ஐ பிளேட் சம்திங் வாசிச்சுட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறேன்ட்டு அப்பவே பாராட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்ம 1.5 இயர்ஸா வந்து நம்ம இவ்வளவு நாளா விளையாடிட்டு இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு என்ன அறியாம வந்து அவங்க சொல்லி கொடுத்த நோட்டேஷன்ஸ், பேசிக் தியரி, எவ்ரிதிங் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் மை மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்படியே வந்துருச்சு. ஸோ அப்பத்துல இருந்து தான் ஐ ஸ்டார்டட் லவ்விங் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக். ஐ லேர்ன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் around 15 years with my master. Okay. So I completed EL. இப்போ வந்து என்னோட LTCL பண்ணிட்டு இருக்கேன் Trinity College லண்டன்ல. Lovely. So அதுக்கப்புறமா after my completion of grade 8 I started working as a assistant teacher to my master. அப்துல் சத்தார் மாஸ்டர் கிட்ட 3 years வந்து அவர்கிட்ட அசிஸ்டன்ட். அது எப்படி வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கத்துட்டே இருந்தேன் நான் பியானோ. அதுக்கப்புறமா எங்க மாஸ்டர் வந்து அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பார்க்க எனக்கு டீச்சிங் மேல எனக்கு ஒரு ஆர்வம் போயிடுச்சு திடீர்னு. அவர் பாத்தீங்கன்னா இஸ் நம்பர் 1 டீச்சர். அவர் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர்னு சொல்றத விட ஒரு சைக்காலஜின்னு சொல்லலாம் அவரை. எப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அது மூலியமா அந்த மியூசிக்கை வந்து he tries to implement on that. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்க எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லவ்விங் டீச்சிங். ஸோ அப்படியே வந்து எங்க மாஸ்டர் இல்லாத டைம்ல அவர் பிரேக் போயிடுவார், சாப்பிட போயிடுவார். ஹி 64 years old. ஸோ ஹி கெட்ஸ் மோர் டயர்ட். அந்த டைம் பிரேக்ல என்ன பண்ணுவேன்னா குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்படியே சொல்லி கொடுத்து ஐ ஸ்டார்டட் டூயிங் மை டீச்சிங் ஜாப். லவ்லி லவ்லி. ஓகே, நைஸ் நைஸ் டு நோ தட். அண்ட் நீங்க சீரியஸா வாசிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல which was your first probably a stage appearance ன்னு கேக்குறேன். ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்ல ரொம்ப நல்லா வாசிச்சு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைத்தது? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கூல்ல நான் படிக்கிறச்ச வந்து ஆனுவல் டேல வாசிச்சேன். தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் படிச்ச ஸ்கூல் வந்து ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் பூந்தமல்லி. அங்கதான் வந்து என்னோட ஆக்சுவலி சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கீபோர்டும் படிச்சுட்டு இருந்தேன், பிளஸ் நான் சிங்கிங் கிளாஸும் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்க ஸ்கூல்ல நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் சிங்கர் எங்க ஸ்கூல்ல. சோ என்ன ஒரு காம்படிஷன், என்ன ஒரு நீராறும் கடத்தல நான் தான் பாடுவேன். சோ அதுக்கப்புறமா வந்து சிங்கர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது நான் கீபோர்ட் எல்லாம் வாசிப்பேன்னு. அதுக்கப்புறமா என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து நான் வந்து ஆனுவல் டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சேன். ஐ பிளேட் மை கீபோர்ட் ஆன். அப்புறம் ஓகே, சோ நீங்க பாடகர்னு சொல்றீங்க, இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா? கண்டிப்பா. நீலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டினில் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்கத்தில் நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செங்குள சேரும் கலந்தது போலே கலந்தவளா. நீங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துக்கிட்டதா சொன்னீங்க, பட் இங்க இருக்கக்கூடிய கர்நாடிக் மியூசிக் பாடல்களை நீங்க வாசிக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? 2-3 தடவை வாசிக்க ட்ரை பண்ணிருக்கேன். கொஞ்சம் சொதப்பவும் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதோட டச்சஸ்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாதனால எனக்கு ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். இருந்தாலும் அதுல ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். எப்படி ஒவ்வொரு மியூசிக்லயும் வந்து தனித்துவம் இருக்கும் இல்லையா? ஸோ ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, சோ அத வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருந்திருக்கு. பட் ஆனா எனக்கு அது ஒண்ணு டைம் எனக்கு பத்தல. சோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கரியர் வந்து இதுலயே போயிட்டு இருந்தனால எனக்கு அப்படியே அதுலயே போயிடுச்சு எனக்கு. பட் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வந்து ஒரு 4 இயர்ஸ் வாய்ப்பாட்டு படிச்சிருக்கேன் சிங்கிங். சோ அது எனக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணுச்சு. குட் குட், நைஸ். அண்ட் நீங்க இது வரைக்கும் வாசிச்ச கச்சேரிகள்லயே ரொம்ப மெமரபிள், இட் குட் பி லைவ் மியூசிக் ஆர் இட் குட் பி ரெக்கார்டிங், இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மெமரபிளா இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மை கிரேட் 6 ஐ வென்ட் டு யமஹா மியூசிக் ஸ்கொயர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே வந்து பெஸ்ட் 3 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல வந்து ஐ எம் த ஒன் ஆஃப் த பிளேயர் தேர். ஸோ எங்க அப்துல் சத்தார் மாஸ்டர் வந்து என்ன நாமினேட் பண்ணாங்க அதுல வந்து. ஸோ அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சிருந்தேன். அப்போ வந்து அந்த ஒர்க் ஷாப்க்கு வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் பியானிஸ்ட், he came from Japan, Suzumu Aoyagi ன்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் பியானிஸ்ட். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாசிச்சு என்னை வந்து ரொம்ப பாராட்டினாரு. அப்போ வந்து I was very young. I was around 12 or 13 only. So that's my very unforgettable moment. Okay, nice. And live music, live கச்சேரிகள் ஒரு சைடு இருக்கட்டும்மா, your experiences in playing recordings and
ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து என்னோட அப்பாவுக்கு தான் வாசிச்சிருக்கேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவோட ரெக்கார்டிங்க்கு வந்து நான் டிவோஷனல் ரெக்கார்டிங்க்கு ஒரு தடவை ஒரு சாங் 2 சாங் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்தேன் வந்து. ஓகே ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வித் மை ஃபாதர். அதுக்கப்புறமா வந்து அவ்வளவா ரெக்கார்டிங் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. ஓகே ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஐ ஸ்ட்ரெயிட்லி கேம் டு டீச்சிங். ஓகே ஓகே ஸோ அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. ஓகே நைஸ். அண்ட் டீச்சிங் பத்தி டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் பேசணும். பட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, யூ பீயிங் சோ யங் அண்ட் இந்த வயசுலயே நீங்க டீச்சும் பண்றீங்க. ஸோ விச் இஸ் a very big thing. அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு காலகட்டத்துல வந்து எல்லாமே be it film music or எதுவா இருந்தாலுமே there was no technology ஓட domination எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல வந்து எல்லாமே உண்மையா இருக்கும், எல்லாமே லைவா இருக்கும், எல்லாமே நம்ம கண் கூட பார்க்கலாம். அண்ட் லைக் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் from the top அப்படிதான். பட் இப்போ அப்படி கிடையாது. என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா கூட I can compose music. Of course talent is necessary, but I'm saying technology அவ்ளோ டெவலப் ஆயிடுச்சு. and நீங்க இந்த ஏஜ்ல இருக்கீங்க and you've grown up with technology also, I assume. So அப்படி இருக்கும்போது do you miss something like that, or do you think which one is better? ஸோ நான் கற்றுக்கிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி நான் பார்த்தது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் கிளாஸ்க்கு போவேன், ஜஸ்ட் படிப்பேன், வாசிப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அப்படியே இருந்துச்சு. எனக்கு டிவி பார்ப்பேன், பாட்டு கேட்பேன். பட் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு இப்படி தான் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க, இப்படி தான் வாசிப்பாங்க எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ரெக்கார்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் ஸ்டுடியோக்கு வந்து. அப்போ தான் வந்து அந்த மிக்சரு மைக்கு எல்லாமே பயங்கரம் பெரிய செட்டப். ஓ இப்படி தான் சாங்ஸ்லாம் பண்ணுவாங்களா. அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேயே பார்த்தீங்கன்னா வெறும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவோட டிவோஷனல் ரெக்கார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா he will use only live. கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் வருவார், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, தனியாக ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு. இப்போ பண்ணுற மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் மேன் ஷோ. ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம் ஆப்பிள் மேக்புக் ப்ரோ இருந்தாலே வந்து he is become a composer. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு இப்போ. அந்த டைம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு. ஸோ எப்படி சொல்றது அது, சோ இது பெட்டர் அது பெட்டர்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ கீபோர்ட் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन. லைக் இத பொறுத்தவரையில எந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்டையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா. யூ ஹேவ் டிஃபரண்ட் சவுண்ட்ஸ் தட் யூ கேன் பிரிங் இன். இதுலயே வயலின் வாசிக்கலாம், இதுலயே நாம வந்து வீணை வாசிக்கலாம், இதுலயே ட்ரம்ஸ் கூட வருமான்னு எனக்கு தெரியாது. ஐ அம் ignorant about that. But do you think it's an advantage? Okay, live music பண்றச்ச advantage, but otherwise do you think and does it match the real sound of the other instrument? கண்டிப்பா ஓபனா சொல்லணும்னா கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து படிச்சதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பியானோ தான். கீபோர்ட் டச் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years தான் ஐ பின் பிளேயிங் லைவ் ஷோஸ் அண்ட் ஆல் வித் மை ஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே பியானோ தான். எனக்கு பியானோவில் வாசிச்சுட்டு கீபோர்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் நிஜமாவே பிடிக்கல எனக்கு. ஸோ அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பியானோன்னு இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இப்போ நம்ம பேசுறதே வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்டோம்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைவா பேசும்போது அதோட ஸ்வீட்னஸ் வேற மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம மைக்ல போட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை பில்டப் பண்ணி நம்மளுக்கு வெளியில ரிவர்ப் டிலே போட்டு கேட்டாலும் நம்ம லைவா பேசுற அந்த ஒரிஜினல் டோன் வராது. அதே மாதிரி தான் கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நீங்க சொன்ன மாதிரி லைவ்ல வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, பட் அந்த லைவ் இஸ் ஆல்வேஸ் லைவ். அதோட சவுண்ட் வந்து நம்ம இதுல இருந்து கொண்டு வர முடியாது. கண்டிப்பா. ரொம்ப அழகா பிராங்கா ஒரு பதில் சொன்னீங்க. நைஸ் அபௌட் தட். அண்ட் சோ உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆர் நான் ஷெரீஃப் வாசிச்சா இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வாசிச்ச பர்சனல் ஃபேவரட் அப்படின்னா அது என்ன? அது நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக. நான் வந்து முழுக்க கத்துக்கிட்டு தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல். பட் ஆனா நான் ஒரு தடவை கூட என்னை யாருமே வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வாசினே சொல்றது கிடையாது. நான் எங்க போனாலுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட ரிலேட்டிவ்ஸும் சரி, எல்லாருமே சினிமா பாட்டு வாசி சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ராஜா சார் சாங்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரஹ்மான் சார் சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுதான் நிறைய வாசிச்சிருக்கேன். ஈவன் நான் கிளாசிக்கல் பீசஸ் வாசிச்சாலும் என்னடா என்னமோ பொம்மை மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விட்டுருவேன். சரி நான் தமிழ் பாட்டே வாசிக்கிறேன் கேளுங்க. சோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆஃப் கோர்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ ப்ளீஸ். கண்டிப்பா.
அவரோட தொடர்ந்து பேசலாம். ஒரு அற்புதமான பாடல், எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாடல் வாசி காமிச்சீங்க. அண்ட் நீங்க சொன்னீங்க எங்க போனாலும் ராஜா சார் பாடல்களை கேட்பாங்க, ரஹ்மான் சார் பாடல்களை கேட்பாங்க அப்படின்னு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட கம்போசர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் ரிச் இன் தேர் ஓன் கைண்ட். அண்ட் உங்களை ரொம்ப கவர்ந்தது யார் அதுல? என்ன வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா நான் கேட்டு வளர்ந்ததே வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சார். அவரோட சாங்ஸை கேட்டுதான், என்னதான் நான் சைட்ல வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் முறையா படிச்சாலும் அவரோட சாங்ஸை வாசி நான் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸோ என்னோட அப்துல் சத்தார் மாஸ்டர் ஒரு குருனா, அவர் வந்து இன்னொரு குரு எனக்கு மியூசிக்கலா. ஸோ அந்த மாதிரி எனக்கு நைஸ். ஸோ அவருடைய காம்போசிஷன்ஸ்ல வந்து நீங்க வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துட்டு இருந்த டைம்ல இவர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இவ்ளோ நல்லா யூஸ் பண்ணிருக்காரு, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் யூஸ் பண்ணிருக்காருன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் லெசன்ஸ் வாசிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட ஹையர் லெவல் கிரேட்ஸ்லாம் போகும்போது அந்த பீசஸ்லாம் நான் ஒன்னு ஒரு ஃப்ரேஸும் வாசிக்கும் போது எனக்கு திடீர்னு ராஜா சார் சாங் கேட்குற மாதிரியே தான் இருக்கும் எனக்கு. ஸோ ஒருவேளை எனக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை இவர் வாசிச்சதா இல்ல நிஜமாலே வந்து இதுல இருந்து தான் அது போச்சா இல்ல அதுல இருந்து இது வந்துச்சான்னு எனக்கு நிறைய டைம் டவுட் வந்திருக்கு. ஸோ எனக்கு எப்பயுமே ராஜா சார் கேட்கும் போது எனக்கு அந்த என்னதான் ஓல்டு ஃபீல் இருந்தாலும் எனக்கு அப்படியே ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலா தான் எனக்கு மைண்ட்ல ஓடும் அந்த சாங் வந்து. வெரி நைஸ். சோ நீங்க வந்து ராஜா சார் ஃபேன், ஃபைன், அது வந்து புரிஞ்சிருச்சு. பட் ஆல்சோ இன்னொரு இமயம் ரஹ்மான், அவருடைய பாடல்களை நீங்க ரசித்தாங்க? கண்டிப்பா. ராஜா சார் ஃபர்ஸ்ட்னா அவர் செகண்ட். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலாவும் சரி, மியூசிக்கலாவும் பாத்தீங்கன்னா அவரோட கற்பனை வந்து ரொம்ப மேலானது. அவர் எட்ட முடியாத அளவுக்கு கற்பனை அவரோட மியூசிக்ல இருக்கும். சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ரசிச்சிருக்கேன். ஓகே, நைஸ். அண்ட் உங்களுடைய டீச்சிங் கரியர் அத பத்தி நம்ம பேசியே ஆகணும் கண்டிப்பா, because that's your mainstream now. and teaching அது ரொம்ப அழகான விஷயம், எல்லாராலயும் முடியாது. many people can perform, but sometimes good performers cannot be good teachers, good teachers cannot be good performers. But you're a lovely combination. So how did that happen? அது வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அது வேணா எனக்கு உண்மையா வந்து எங்களோட மாஸ்டரை பார்த்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அவரோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா சொல்லிக் கொடுப்பாரு. ஒரே லெசன்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் வேற மாதிரி டீச் பண்ணுவார். ஸோ அதை பார்த்து இப்படியும் வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த மியூசிக்கை இது வரவழைக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க வந்து எல்லாருமே இன்டெலிஜென்ட் ஹை ஐக்யூ இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் டக்குன்னு பிடிச்சிப்பாங்க சொல்லிக் கொடுத்தோன்னா, அந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த லெசனை இப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு மைண்ட்ல ஏறும்ன்றது வந்து எங்க மாஸ்டர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க இப்படி சொல்லி கொடுத்தாதான் புரியும்னு. ஸோ அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. நீங்க ஃபேக்கல்ட்டியா இருக்கிறது வந்து ரஹ்மான் சாரோடைய கேஎம் கன்சர்வேட்டரி, அண்ட் இன்னைக்கு அங்கிருந்து நிறைய வெரி ஷைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப உயர்ந்த நிலையில பாராட்டப்படுற ஒரு மியூசிக் ஸ்கூலா அது இருக்கு. அண்ட் யூஆர் ஃபேக்கல்ட்டி தேர். அங்க ரஹ்மான் சாரோட அசோசியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அது நிஜமாவே அது ஒரு மிராக்கிள் தான். ரொம்ப ஆக்சிடென்ட் அது. ஒரு தடவை வந்து எங்க அப்பா கூட வந்து புதுகை சேனல்ல வந்து நான் ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன் கீபோர்டு வாசிக்கிறதுக்காக. அப்போ வந்து ரஹ்மான் சாரோட சிஸ்டர் வந்திருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஃபாத்திமா மேடம். ஸோ அவங்க வந்து நான் வாசிக்கிறத பார்த்துட்டு ஷி கேம் அண்ட் ஆஸ்க் மீ, எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க, உங்க பையன் தான் நான். எங்க அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், அவங்கள வந்து ஒரு ரெக்கார்டிங்ல எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு தம்பி என்ன பண்றாருன்னு கேட்டப்போ எங்க அப்பா இந்த மாதிரி பியானோ கிளாஸ் போயிட்டு இருக்கிறான், கிளாஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னோடனே உடனே ஒரு நாள் மறுநாளே அவங்க வந்து என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க, வாப்பா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கேட்டாங்க. கொஞ்சம் தான் பேசினாங்க, நீ நாளையில இருந்து காலேஜ் வந்திருப்பான்ட்டாங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்மளே இப்பதான் வந்து ஒரு வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு பெரிய கன்சர்வேட்டரி கூப்பிடுறாங்களேன்னு. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் மிஸ்டர் ஃபாத்திமா மேடம். எனக்கு வந்து அந்த அவ்வளவு பெரிய ஒரு கௌரவமான இடத்துல வந்து என்னையும் வந்து மதிச்சு என்னோட சின்ன வயசுன்னு கூட பார்க்காம என்னை வந்து அங்க ஒரு ஃபேக்கல்ட்டியா என்னோட போட்டோலாம் அங்க மாட்டி, நாங்க அந்த நியூ கன்சர்வேட்டரியில வந்து ஓபன் பண்ணப்போ நான் உள்ள போனப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல எல்லா ஃபேக்கல்டிஸோட போட்டோஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா என்னோட போட்டோ இருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி வச்சிருக்காங்களே, ஓவரா பில்டப் பண்ணிட்டாங்களே. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமான மேல போகும்போது ஆமா, சோ அதிகமான பொறுப்பு வந்துருச்சுன்ற சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பக்கம் சந்தோஷமும் வந்துருச்சு. of course with all your achievements they should be extremely happy. and also நீங்க இருக்கிற பேண்ட் பத்தி சொல்லுங்க. அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
ஏன்னா நான் வந்து கீபோர்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா என்னோட காரணமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ இங்க ஆல்ரெடி அவரும் பண்ணியிருக்காரு, இதே நிகழ்ச்சியில அவரும் பண்ணியிருக்கிறாரு, மிஸ்டர் எம்ஜே மைக்கேல். ஸோ அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் பாத்தீங்கன்னா நான் கேஎம் அவர் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணது வந்து நான் கேஎம் கன்சர்வேட்டரி மியூசிக்ல தான் மீட் பண்ணேன். அவரும் எப்படி ஆக்சிடென்டா தான் அவரும் ஃப்ரெண்ட் ஆனாரு. எப்படி கேஎம் கன்சர்வேட்டரிக்கு போனோம் அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதும் அதே ஆக்சிடென்ட்ல தான். ஒரு தடவை நான் உள்ள வந்து வாசிச்சுட்டு இருந்தேன், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ட்ரம்மர், உள்ள அவரு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாரு. நான் வாசிக்கிறத பார்த்துட்டு அவரு கேட்டுட்டாரு வந்து, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க அங்கேயே வந்து ஜாமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்துலயே ட்ரம் இருக்கும், பக்கத்துலயே பியானோ இருக்கும். அங்கிருந்தே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வெரி ஹாப்பி டு நோ ஆல் ஆஃப் திஸ். அண்ட் இப்போ எங்களுடைய நேயர்களுக்காக உங்களோட ஏதாவது ஒரு ஃபேவரட் பீஸ். கண்டிப்பா. really nice to have known you. And இன்னைக்கு பல அருமையான விஷயங்கள் சொன்னீங்க. And in such a young age, அச்சீவ்மெண்ட் தவிர so much of humility, இது வந்து எப்பவுமே உங்களுக்கு கடைசி வரையிலும் இருக்கணும். And I wish you scale real great heights. Thank you for being here. Thank you so much. இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையா அமைஞ்சது. இவ்வளவு யங் ஏஜ்ல நிறைய சாதனைகள் இருந்தாலும் இன்னும் பல சாதனைகளை கடந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா உருவெடுக்கணும்னு பெப்பர்ஸ் டிவி சார்பில் வாழ்த்தலாம். அண்ட் ஆல்சோ இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் ரசிச்சு பார்த்திருப்பீங்க. திரும்பவும் இதே போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியோட உங்களை மீண்டும் நான் இதே பாயச நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, Sridevi signing off. Have a great day.